எனக்கு கடவுள் கொடுத்த வரம் தான் கெனிஷா அப்படின்னு ரவி அவரு இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ரவி அவருடைய அம்மா கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. இனி சமந்தா சினிமாவில் நடிக்க மாட்டாங்களா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரவி அவங்களோ கெனிஷா அவங்களோ ரொம்ப நல்ல நண்பர்களா இருக்காங்கன்னு. சொல்ல போனா ஆர்த்தி அவங்கள விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறம் இவங்கள அதிகமா சமூக வலைதளத்துல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்க போறாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா கெனிஷா சமீபத்துல சொல்லியிருந்தாங்க, நாங்க எப்படி இருக்கோம்னு எங்களுக்கு தெரியும், யாரும் எங்களை பத்தி பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். அந்த வகையில ரவி அவர் பாத்தீங்கன்னா இப்ப அவருடைய ஸ்டுடியோ ஒன்ன ஓபன் பண்ணியிருக்காரு. இதுக்கு நிறைய பிரபலங்கள்ல இருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. ஜெனிலியா அவங்க கூட ரீக்ரியேஷன் எல்லாம் கூட பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த வகையில கெனிஷா அவங்கள பத்தி ரவி அவர் பேசும்போது, கடவுளா எனக்கு அனுப்பி வச்சவங்க தான் கெனிஷா, கடவுளா பார்த்து எல்லா விஷயங்களுமே என் வாழ்க்கையில மாத்தி இருக்காரு. கெனிஷா என்னோட எல்லாத்துக்குமே கூட நிக்கிறாங்க. ஒரு மனுஷன் எங்கேயாச்சும் தேங்கி நின்னா அவங்களுக்கு கடவுள் கண்டிப்பா யாரோ ஒருத்தர் அனுப்பி வைக்கிற மாதிரி தான் கெனிஷாவை எனக்காக அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ரவி அவரு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரவி அவரை வாழ்த்தி இருந்தாங்க. கண்டிப்பா இந்த ஸ்டுடியோஸ் நல்லா போகும்னு நிறைய பேர் வாழ்த்தி இருந்தாங்க. ரவி அவருடைய அம்மா கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க. எங்க விழுந்துருவானோ அப்படிங்கிற பயத்துல நான் பின்னாடியே போவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுருப்பாங்க. ரவி அவர் அங்க அம்மா கிட்ட போய் பக்கத்துல உட்கார்ந்து அவங்கள சமாதானப்படுத்துறது, இந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்த நிறைய பேர் ரவி அவருடைய குடும்பத்தை பார்த்து கண்ணே பட்டுக்கும் அந்த அளவுக்கு அவர் மேல அன்பு வச்சிருக்காங்க. ஆனா ஆத்திய மட்டும் ஏன் பிரிஞ்சாரு, என்ன நடந்துச்சு அது மட்டும் இன்னுமே தெரியாம இருக்கு. குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் ஒரு சிலர் சொன்னாலுமே கெனிஷா அவங்களும் ரவி அவருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களும் வந்துட்டு இருக்கு. இப்ப இவரோட வீடியோக்கள் தான் சமூக வலைதளத்துல இன்னைக்கு ஃபுல்லாவே வைரல் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்கு. சமந்தா அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருந்து சினிமாவில இருந்து விலகி எத்தனையோ விஷயங்கள் கொஞ்ச நாள் கேப் விட்டு இருந்தாங்க. சினிமாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இனிமேல் இருக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாம் கூட கேட்டுட்டு இருந்தாங்க. சமந்தா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத சமயத்துல பட வாய்ப்புகளும் அவ்வளோக்கா பெருசா வரல. உடல் எடை குறைஞ்சு அவ்வளவு தூரம் ஆளே மாறி போயிருந்தாங்க. அவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சாங்க. இந்த அரிய வகை நோயால பாதிக்கப்பட்ட அவங்க தொடர்ந்து சிகிச்சை எடுத்துமே அந்த நோய்க்கு தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் சிகிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை ஆயிருச்சு. நோயால சினிமா பணி சற்றே பாதிக்கப்பட்டாலும் திரைப்பட வாய்ப்புகள் குறைஞ்சாலும் ரசிகர்கள் மத்தியில பெரும் கவலை ரொம்பவே இவங்களை பத்தி இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த வகையில இவங்க இப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, சாகி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி. இந்த பிராண்டை இப்ப பெரிய அளவுல கொண்டு போக இருக்காங்களாம். அதனால இயக்குனர் ஆகிறதுக்கு முயற்சிகள் எல்லாம் பண்ணிருக்காங்களாம். இனிமேல் படத்துல நடிச்சாலும் நடிக்கலனாலும் அடுத்தடுத்து பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண இருக்காங்களாம். இனிமேல் சினிமாவில் அவங்க குறைவாகவே காட்சி அளிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இனி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பிசினஸ் தான் பார்க்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குங்க. ஆனா சமந்தா அவங்க சினிமாவில் வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரசிகர்கள் எங்கே இருந்தாலும் இனி அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா டைரக்டராக இருக்கிறதா ஒரு சில நியூஸ் போயிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் சமந்தா அவங்கள ரசிகர்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைச்சிருங்க.